வணக்கம் நேர்களே உதயநிதி அவர்கள் சனாதானத்தை குறித்து ஒழிக்கப்படணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஸ்டேஜில் ஏறி பேசினது. இப்போ நீதியரசர் ஸ்ரீமதிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இப்ப தீர்ப்பு எல்லாம் சொல்றது இல்ல, கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க கருத்துக்கள் சொல்றதுக்கு தானே கோர்ட்டு சம்பளம் கொடுக்குது. அப்படி எல்லாம் சட்டத்துல இடம் கிடையாதுன்னு பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டா, சனாதானத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அப்ப சனாதானத்தை ஆதரிக்கிறவர்களை ஒழிக்கணுங்கிற அர்த்தமா, சனாதானத்தை விரும்புகிறவர்களை ஒழிக்கணுங்கிற அர்த்தம். அதனால மிகப்பெரிய தப்பு இது அப்படி இப்படின்னு பயங்கரமா புதுசு புதுசா பயங்கர புத்தியோட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன் மேடம், சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொன்னா சனாதானத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை தான் ஒழிக்கணும்னு சொல்றதுதான் சொல்றாருங்கிற ஒரு குறைந்தபட்ச ஐடியா கூட உங்களுக்கு இல்லை. சனாதானத்தை ஆதரிக்கிறவர்களை தான் ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ திராவிடத்தை ஆதரிப்பவர்கள் திராவிடத்தை ஒழிக்கணும், திராவிடமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மோடி, அமித்ஷா, RSS எல்லாம் அப்ப திராவிடத்தை ஆதரிக்கிறவர்கள் ஒழிக்கணும் தானே அர்த்தம். திராவிட கொள்கைகள் ஒழிக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா திராவிடத்தை ஆதரிக்கிறவங்களை ஒழிக்கணும் நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா அப்ப திராவிடத்தை ஆதரிக்கிற கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க 80% மக்கள் ஒழிக்கணும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க தான். அது அப்பவே நீங்க நீதிபதி ஆகும் போதே கொஞ்சம் கான்ட்ரவர்சி எல்லாம் வந்துச்சு. தயவு செய்து இப்ப இருக்கிற நீதிபதிகள்லாம் எந்த கட்சி சார்பு இல்லாம நேர்மையா நீதி அரசரான மைக்கேல் டி குன்ஹான்னு ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தார். அந்த மாமனிதனோட நீதிபதிங்கிற அந்த போஸ்ட் அலங்கரித்த ஒரு மனிதன். அந்த போஸ்ட்ல எல்லாரும் இருக்கிறீங்க, நியாயத்தோடு நேர்மையோடு நடந்துங்க. இதற்கிடையில அண்ணாமலை வேற சொல்லியிருக்கிறாரு, குறைந்தபட்சம் உதயநிதி மேல எஃப்ஐஆர் போடணும், கோர்ட்டு கண்டிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி பதவியில நீடிக்க கூடாது, ராஜினாமா பண்ணணும். ஏன் சார், திராவிட மாடல் ஒழிக்கிறது மோடி, அமித்ஷா ஆட்சியில இருக்கலாம், அவங்க எல்லாம் ரொம்ப யோக்கியமா இருக்கிறாங்க. ஆனா உடனே உதயநிதி ரிசைன் பண்ணிடணும். சுப்ரீம் கோர்ட் 1000 தடவை காலி துப்பி இருக்கு சார். மோடியும் அமித்ஷாவையும் எத்தனை தடவை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. கவனியமான் மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்மள முதல்ல நீங்க எடப்பாடியை சமாளிச்சுட்டு வாங்க. எடப்பாடி உங்களை அடிச்சு உட்கார வச்சிருக்கிறாரு மூளையில. உங்களால எதுவும் பேச முடியல, நீங்களும் குய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை யாரும் சீண்டத்துக்கு ஆள் இல்லை. எடப்பாடி திமுகவுக்கு தான் எதிரி, ஆனா பாஜகவுக்கு உங்களுக்கு சிம்ம சொப்பனம்.